ஒரு பையன் சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வரும்போது ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு வந்து அவங்க அம்மாட்ட கொடுக்குறான். அவங்க அம்மா அழுதுகிட்டே படிக்கிறாங்க. உங்கள் பையன் ரொம்ப பெரிய அறிவாளியாக இருக்கான். இவனுக்கு சொல்லித்தர அளவுக்கு எங்கள் ஸ்கூலில் யாரும் இல்லை, அதனால் அவனுக்கு நீங்களே சொல்லிக் கொடுங்கன்னு எழுதியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு அவங்க அம்மாவே படிக்க வச்சு நல்லா அறிவாளியாக மாற்றுறாங்க. கொஞ்ச நாள் ஆகுது. அந்த பையனும் சின்ன பையன்லேருந்து பெரிய பையனாகிறான். அவங்க அம்மாவும் இறந்துடுறாங்க. ஒரு நாள் வீட்டை சுத்தம் பண்ணும்போது அவருக்கு ஒரு லெட்ரு கிடைக்கிது. அந்த லெட்டரில் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கு. அதில் எழுதியிருக்காங்க, இந்த மாதிரி மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைய நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்ப வேணாம், நீங்கள் வீட்டிலே வச்சுக்கோங்கன்னு எழுதியிருக்கு. அதை பார்த்தோன்னே அவர் டைரியில் எழுதுகிறாரு, மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தையும் மிகப்பெரிய அறிவாளியாக மாற்ற ஒரு தாயால் தான் முடியும்னு எழுதியிருக்காரு. அவர் வேறு யாரும் இல்லைங்க, பல்பை கண்டுபிடிச்ச சர் தாமஸ் ஆல்வா எடிசன். ஒரு தாய் நினச்சா எப்படிப்பட்ட குழந்தையும் மிகப்பெரிய அறிவாளியாக மாற்ற முடியுன்றதுக்கு இந்த கதை ஒரு உதாரணம். நன்றி, தேங்க்யூ.